அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினத்துல வந்திருக்கக்கூடிய மாசி மாத பௌர்ணமியில என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய வழிபாடாக இருக்குங்க. குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது எந்தவித தடைகளும் இல்லாம நமக்கு நடைபெறுங்க. அதனாலதான் முன்னோர்கள் காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் செய்வதாக இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு ஒரு விசேஷமான அபிஷேகங்களையும் வழிபாடுகளையுமே செய்து முடித்த பிறகுதான் எல்லா விஷயங்களையுமே தொடங்குவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குலதெய்வமாம் நம் வீட்டிற்கு வந்தால்தான் நம்ம வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுங்க. அப்படி குலதெய்வம் வீட்டிற்கு வருவதற்கு இன்றைய தினத்தில் மாசி மாத பௌர்ணமியில் நாம இன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி தான் இன்றைய பதிவுல நாம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயுமே குலதெய்வத்தை நாம அனுதினமுமே வீட்டில் வழிபட வேண்டும் என்பது நாம அனைவருக்குமே தெரியும் பாத்தீங்களா. அதனால வீட்டின் குலதெய்வத்தின் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குலதெய்வத்திற்கென்று ஒரு தனியாக ஒரு தீபத்தை ஏற்று நம்ம அந்த தீபத்தில் குலதெய்வம் வீட்டிருப்பது போல நாம அதை நினைத்து வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு முழுவதுமே கிடைக்குங்க. ஒருவருடைய வீட்டில் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைத்து விட்டாலே அந்த வீட்டின் எதிர்மறை ஆற்றல்கள் என்பதே இருக்காதுங்க என்று நம்ம எல்லோருக்குமே அது தெரியும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே குலதெய்வம் ஒரு காவலாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கைய நல்ல முன்னேற்றத்தை நமக்கு அருளும் என்று சொல்லலாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வம் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்காக நாம சிறப்பு மிகுந்த ஒரு சில வழிபாடுகளை நாம செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல குலதெய்வங்களுக்காக சிறப்பான வழிபாடுகள் நாம செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருளை நாம முழுவதுமாக பெற முடியும். அதிலும் மாசி மாதத்துல வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று, அதாவது இன்றைய தினத்தில் மாலை நேரத்துல நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்தோம் என்றால் குலதெய்வம் எங்கு இருந்தாலும் நம்ம வீட்டிற்கு ஓடோடி நமக்கு அருள் புரிவாங்க என்பது நம்பிக்கைங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் குலதெய்வம் ஆலயம், குலதெய்வம் எந்த குலதெய்வம், அதோட சாமியோட பெயர் என்னன்னு கூட தெரியாம கூட இருக்கலாங்க. ஆனாலும் பரவாயில்லை, நம்ம வீட்டு வாசலில் நிலைவாசலில் குடியிருக்கும் தெய்வமே குலதெய்வமாக நம்ம வழிபட்டு விடுவது ரொம்பவும் நல்லதுங்க. அதனால இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தில் முன்னிட்டு நாம இன்று மாலை 6 மணிக்கு மேல நிலைவாசலுக்கு வெளியே நம்ம தீபம் ஏற்ற வேண்டுங்க. ஒரு சிறிய தாம்பழத்தட்டை எடுத்து அதுல மஞ்சள் பரப்பி அதற்கு மேல ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்றணுங்க. இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அதுல அருகில் துணை விளக்கு ஒன்று பயன்படுத்தி நம்ம ஏற்றணுங்க. இந்த துணை விளக்கு என்பது ஒரு சிறிய அகல் விளக்காக இருந்தாலே பரவாயில்லைங்க, போதும். ஆனா அதில் சாதாரணமான திரியையும் எண்ணெயுமே ஊற்றி நம்ம அந்த தீபத்தை ஏற்றிவிட்டு அந்த துணை விளக்கை பயன்படுத்தியே வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த நெய் தீபத்தை நம்ம ஏற்றுவது ரொம்பவும் நல்லதுங்க. இப்படி உங்க குலதெய்வத்தின் பெயரை தெரியாமல் இருந்தா கூட உங்களுடைய முன்னோர்களிடம் உங்களுடைய குலதெய்வ பெயரை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம அந்த நெய் தீபம் நிலைவாசலில் ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மனதார நினைத்து கொண்டு அந்த பெயரை குலதெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே அந்த நெய் தீபத்தை ஏற்றி அந்த துணை விளக்கை வீட்டிற்குள்ள எடுத்து கொண்டு வீட்டு பூஜை அறையில நம்ம இருக்கக்கூடிய முதன்மையான விளக்கை முதலில் ஏற்றிய பிறகு மற்ற விளக்குகளை அதே துணை விளக்கை கொண்டே நாம ஏற்றணுங்க. இப்படி நாம இந்த மாதிரி தீபம் ஏற்றுவதன் மூலம் குலதெய்வத்தை நாம வீட்டிற்குள் அழைத்து நம்ம வீட்டு பூஜை அறையில் நிலையாக நிறுத்தி வைக்கிறோம் என்று அர்த்தங்க. அதற்கப்புறம் அமைதியாக அமர்ந்து நாம குலதெய்வத்தின் பெயரை 108 முறை நம்ம அதை பெயரை சொல்லி வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருளை நம்மால முழுவதுமே பெற முடியுங்க. இந்த தீபம் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எரியட்டுங்க. அதற்கப்புறம் அந்த தீபத்தை அப்படியே எடுத்து வீட்டு பூஜை அறையில் வைத்து அதற்கப்புறமா நம்ம அதை குளிர வைக்க வேண்டுங்க. பொதுவாகவே நம்மை காக்கும் கடவுளாக திகழக்கூடிய நம்முடைய குலதெய்வத்தை நாம முழு மனதோடு நினைத்து இந்த முறையில் நெய் தீபம் ஏற்றி மாசி மாத பௌர்ணமி நாளன்று இன்றைய தினம் மாலை நேரம் 6 மணிக்கு மேல இந்த மாதிரி வழிபாடு செய்ய குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லைங்க. அனைவருமே இதை பார்த்து இந்த மாதிரி தீபம் ஏற்றி குலதெய்வ அருளை நீங்கள் முழுமையாக பெற்றுங்க. நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.